Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் டீ கடை உரிமையாளர் மது பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இக்கொலை தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், இந்த கொலைக்கான காரணம் என்ன? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிபோதையால் ஏற்படக்கூடிய கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே அரங்கேறி வரக்கூடிய நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே டீக்கடை உரிமையாளரை மது பாட்டிலால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய சிலுக்குவார்பட்டியைச் சேர்ந்த லாரன்ஸ், இவர் அப்பகுதியில் டீ கடை ஒன்று வைத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நேற்று இரவு இவருடைய உறவினரான செபாஸ்டின் ஜெயராஜ் என்பவரும் இருவரும் இணைந்து மது பாட்டில் வாங்கி அதனை மது அருந்துவதற்காக அப்பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது இருவரும் அந்த மது பாட்டிலை மதுவை சமமாக பிரித்து குடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதமானது ஏற்பட்டு பின்பு கைகலப்பாக மாறுகிறது. இந்த கைகலப்பானது செபாஸ்டின் ஜெயராஜ் என்பவர் லாரன்ஸை அந்த மது பாட்டிலை எடுத்து உடைத்து கழுத்தில் சரமாரியாக குத்தியதில் இரத்த வெள்ளத்திலே அவதியிலே லாரன்ஸ் சரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விடுகிறார். இது தொடர்பாக உயிரிழந்ததை அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் நிலக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் செந்தில் தலைமையிலான போலீசார் உடனடியாக பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். தனிப்படை அமைத்து தற்போது ஜெயராஜை தேடி வரக்கூடிய சூழ்நிலையானது அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த தமிழகத்திலே நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே தினந்தோறும் குடியினால் ஏற்படக்கூடிய கொலை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருவது தமிழக மக்களிடையே, குறிப்பாக திண்டுக்கல் பகுதி, இந்த நிலக்கோட்டை பகுதியிலே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.